வணக்கம் நண்பா, இது நம்ம சேனல் ஸ்க்ரூ டிரைவர். நான் உங்கள் முகுந்தன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான டெஸ்ட் லேம்பை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் லேம்பை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் சோக்கு, அப்புறம் ஃபேனில் இருக்கிற கெப்பாசிட்டரு, இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது டெஸ்ட் லேம்பை நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சர்க்யூட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்ம டெஸ்ட் லேம்ப் இப்போ செய்ய போகிறோம். இந்த மாதிரி லென்த்தான ஒயர் எடுத்து அது 3 ஒயராக கட் பண்ணிக்கோங்க. 2 ஒயர் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது நம்ம லேம்பில் கனெக்ட் பண்ண போகிறோம். இன்னொரு ஒயர் லென்த்தாக விட்டுக்கோங்க. அது நம்ம டைரெக்டாக ப்ளக் பாயிண்ட்லேருந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 3 ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயரில் இருக்கிற ஸ்லீவ் எல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பின் ப்ளக் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதில் நான் PNன்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். Pன்ற இடத்துல நம்ம ஃபேஸை கொடுக்க போகிறோம். Nன்ற இடத்துல நியூட்ரல் வர மாதிரி கொடுக்க போகிறோம். நம்ம சர்க்யூட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கிற ஒயரை நம்ம ஃபேஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஒயரை நம்ம நியூட்ரல் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த ப்ளக் பாயிண்ட் பின்னில் ஒயரை கனெக்ட் பண்ணும்போது நல்லா ஸ்க்ரூ டைட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். ஒயர் லூஸ் ஆகி வெளியே வராத மாதிரி. லென்த் அதிகமாக இருக்கிற ஒயரை நம்ம நியூட்ரல் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி லென்த் கம்மியாக இருக்கிற ஒயரை நம்ம ஃபேஸ் மார்க் பண்ணியிருக்கிற நேராக வச்சு இந்த ப்ளக் பாயிண்ட் பின்னை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி பல்ப் ஹோல்டர் எடுத்து அதோட கவரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கும். அந்த ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒயரை இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளக் பாயிண்ட்லேருந்து எடுத்த ஒயரையும் தனியாக ஒரு ஒயர் வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம அந்த ஹோல்டரோட கவரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்லேயும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க 2 ஒயரையும். இப்போ நம்ம ஹோல்டரை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்சுலேஷன் டேப் வச்சு ஒயருக்கு டேப் அடிச்சுக்குவோம். அப்போ தான் ஒயர் லூஸ் இல்லாமல் நம்மளுக்கு சர்க்யூட் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளக் பாயிண்ட்லேருந்து வர நியூட்ரலை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பிளாக் டேப்பை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது 60 வாட்ஸ் இந்த குண்டு பல்பை இந்த ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 2 பின்னை எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் வர மாதிரி நீங்கள் ப்ளக் பாயிண்ட்டில் செக் பண்ணி இந்த 2 பின்னை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த 2 ஒயரையும் டச் பண்ணனா எனக்கு பல்ப் எரியணும். பல்ப் எனக்கு எரியுது. ஸோ நம்மளோட டெஸ்ட் லேம்ப் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்களும் இந்த சிம்பிளான டெஸ்ட் லேம்பை உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த டெஸ்ட் லேம்ப் இருக்கிறனால உங்கள் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் சோக்கு, கெப்பாசிட்டரு, அந்த மாதிரி நிறையா பொருளை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவை மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம மறுபடியும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.